பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கழிவுகளில் இருந்து, அதாவது மாட்டு சாணத்துல இருந்து, கோழி எருவில் இருந்து எப்படி கேஸ் எடுக்கலாம், அதில் இருந்து நமக்கு விவசாயத்துக்கு தேவையான தரமான உரத்தை வந்து நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பசுமை விவசாயம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வின்ஸ்டன். பிரிட் என்விரோடெக் கம்பெனியை கடந்த 10 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கிறோங்க. கோயம்புத்தூரில் சேரன் மாநகரில் பிளேஸ் ஆகிருக்குது. இப்போ நம்ம பயோகேஸ் பிளான்ட் இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நியர்பை பொள்ளாச்சி பக்கம் ஒரு அழகான கிராமத்தில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல எப்படி இந்த இது ஒர்க் ஆகுது அப்படின்றத காமிக்கிற நோக்கில் கிளைண்ட் பிளேஸ்க்கே டேரெக்டாக வந்திருக்கோம். இப்போ இந்த பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ இது ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோ சாணம் போடுற மாதிரி ஒரு பயோகேஸ் பிளான்ட். அதாவது ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி எல்பிஜியே வாங்கணும்னு தேவையில்லை. அந்தளவுக்கு இதில் நம்மளால் வந்து கேஸை சேவ் பண்ண முடியும். இது ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோ சாணம். இப்போ இதுதான் வந்து சாணம் கரைக்கக்கூடிய ஒரு தொட்டி. இப்போ இந்த இடத்துல இப்போ இவங்க சாணத்தை 50 கிலோ போட்டு ஒரு 1:2 ரேஷியோவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி திறந்து விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட பிளான்ட்டோட இன்லெட்டுக்கு இது வழியாக உள்ளே போயிடுது. இப்போ இந்த டேங்கோட டோட்டல் உயரம் நியர்பை ஒரு 10 ஃபீட் இருக்கும். ஒரு 6 அடி பக்கம் குழி தோண்டி நம்ம உள்ளே வச்சுருக்கோம். இது இன்லெட். இது நேரடியாக பார்த்தீங்கன்னா இந்த டைஜஸ்டர்னு சொல்லுவோம். அதாவது சாணம் தேங்கக்கூடிய ஒரு டேங்க்குக்கு தான் நமக்கு இது டேரெக்டாக போகுது. அதில் நம்ம இனிஷியலாக நம்ம ஒரு பாக்டீரியா நம்ம வந்து ப்ரீட் பண்ணி அதை நம்ம பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறப்பவே நம்ம அதில் கொடுத்ததுனால ஒரு 20 days ஆகும் அது ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு. அந்த ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா சாணத்துலேருந்து கேஸ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 30 daysக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோ கொடுத்தீங்கன்னா ஒரு டபுள் பர்னரில் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் சமைக்கிற அளவுக்கு கேஸ் கிடைக்கும். இப்போ இதில் 2 ஃபேஸ் இருக்கும். ஒன்று டைஜஸ்டர், இன்னொன்று கேஸ் ஹோல்டர். இப்போ கேஸ் உள்ளே ஸ்டோர் ஆகுறதுனால நல்ல ஹை ப்ரெஷரில் ஸ்டோர் ஆகும். இப்போ இதில் இருந்து நமக்கு கேஸ் அவுட்புட் வந்து நமக்கு அந்த பக்கத்தில் இருந்து இருக்குது. இப்போ இதில் இந்த பிளான்ட்டோட ஸ்லரி வந்து நமக்கு இந்த அவுட்லெட், இந்த டேங்க், இந்த இடத்து வழியாக நமக்கு வெளியில் வருது. இது அப்படியே அவங்க டேரெக்டாக தோட்டத்துக்கு விட்டுருக்காங்க. தண்ணி பாயிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அதோட மிக்ஸ் ஆகி வெளில போயிடும். இந்த ஸ்லரியில் நமக்கு சீட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே வராது, களைகள் வராது. இந்த இடத்துக்கு இவங்க மாட்டுக்கு தீவனம் வளர்க்குற இடத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த தீவனத்துக்கான உரமோ இல்லை அந்த மாதிரி செலவுகளோ இவங்களுக்கு அதில் கிடையாது. இந்த பிளான்ட்ல கேஸ் அவுட்புட் வந்து நமக்கு இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு எஸ்எஸ் பைப் மூலமா கொடுத்துரும். இவங்க அதுல இருந்து நமக்கு ஒரு யூபிவிசி கனெக்ஷன் போட்டு நமக்கு வீட்டுக்கு உள்ள லைன் கொண்டு போய்க்கலாம். இது நீங்க வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் கொண்டு போகலாம். அரௌண்ட் ஒரு 300 அடி 400 அடி கூட நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா கேஸ்க்கு வந்து நல்ல ப்ரெஷர் இருக்கும். இப்போ பழைய பயோகேஸ் பிளான்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லிட்டு மேல வெயிட் அந்த மாதிரி எல்லாம் தூக்கி வைக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. இதுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதுல செல்ஃபா உள்ளே கேஸ் வந்து ஸ்டோர் ஆகுறதுனால நல்ல ஹை ப்ரெஷர்ல வந்து ஸ்டோர் ஆகும். கேஸோட லென்த் இதுவரை நாங்கள் ஒரு 500 ஃபீட் வரை நம்ம கொடுத்துருக்கோம். கேஸ் ப்ரெஷர் கொஞ்சம் கூட லாகிங் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். நான் அந்த கேஸ் கிச்சனில் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் அதோட ப்ரெஷரை நான் உங்களுக்கு ப்ரெஷர் கேஜில் உங்களுக்கு காமிக்க முடியும். வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இந்த கேஸ் பைப்லைன் எங்கே வர போகுது, நம்ம வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, எப்படி எரியுதுன்றதை நம்ம அங்கே வச்சு பார்க்கலாம். இப்போ கேஸ் பைப்லைன் வந்து இப்போ நமக்கு அதுலேருந்து இந்த யூபிஎஸ் லைனில் இங்கே பண்ணியிருக்காங்க. இது இப்போது நமக்கு இந்த வழியாகவே தான் கீழே தரையிலே தான் ரன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம திரும்பவும் ஒரு 30 அடி அந்த பக்கம் ஒரு தள்ளி போகுது. இப்போ இது ஒரு ட்ரெயின் வால்வ். இப்போ இதுல இருந்து வாட்டர் மாய்ஸ்சர் வந்து கண்டென்சேட் ஆகுறப்போ நமக்கு தண்ணியை ட்ரெயின் பண்ணணுன்றதுக்காக இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து டவுன் பொசிஷன் ஏரியாவில் எல்லாத்துலேயுமே வந்து வால்வ் கொடுத்துருப்பாங்க. வாங்க இந்த பக்கம் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இங்க இருந்து பைப்பு வந்து நேரம் வீட்டுக்குள்ள போறதை நம்மளால பார்க்க முடியும். இப்போ வெளியில இருந்து பைப்லைன் வர்றது பார்த்துருப்பீங்க. ஒரு கண்ட்ரோல் வால்வ் ப்ரெஷர் கேஜோட கொடுத்துருக்கோம். இப்போ உங்க வீட்டுக்குள்ள ப்ரெஷர் கேஜ் வச்சிருப்பாங்க, வச்சு இதோட லெவல் என்னன்றதை செக் பண்ணிக்குவாங்க. இப்போ இதுல வந்து ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் கொடுத்துருக்கோம். இதுதான் இப்போ நம்ம ஸ்டவ்ல எரியறதுக்கு எவ்வளவு கேஸ் தேவை அப்படின்றது வந்து நமக்கு இந்த வால்வ் தான் டிசைட் பண்ணுது. இதுல இருந்து இப்போ இது பிரத்யேகமா பயோகேஸ்க்குன்னு வர ஸ்டவ், ஐஎஸ்ஐ மார்க் ஸ்டவ் தான். இப்போ இந்த ஸ்டவ்ல பயோகேஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அவங்க எல்பிஜி அங்கே வச்சிருக்கிறாங்க. இப்போ சப்போஸ் கேஸ் முடிஞ்சது, ஏதாவது தேவை இருக்குது, ஏதாவது சீக்கிரமா சமைக்கணும்னு நினைச்சாங்கன்னா எல்பிஜி சேர்ந்து சமைக்கிறதுக்கு 2 ஸ்டவ்வுமே உள்ள வச்சிருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் எப்படி ஆன் பண்றது எரியுதுன்றதை காமிக்கிறேன்.
ஆமாம். இப்போ இந்த கேஸ் பொறுத்தவரை இப்போ ப்ரெஷரை வந்து நம்ம அந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வில் கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் இந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா எல்பிஜி எரியுதா இல்லை இது எரியுதான்றது நமக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ப்ரெஷராக எரியும். கலோரிஃபிக் வேல்யூ தான் கம்மின்றதை வந்து சமையலில் பார்க்குறப்போ வந்து ஒரு பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் நமக்கு பார்க்க முடியாது. இப்போ எல்பிஜிக்கு இதுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலோரிஃபிக் வேல்யூ கொஞ்சம் கம்மி. எல்பிஜியை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மி. இப்போ சேஃப்டி ஐட்ட விஷயத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்பிஜியை விட இது ரொம்ப சேஃப்டி தான். ஏன்னா இது வந்து லீக் ஆச்சதுனாலும் அட்மாஸ்பியரோட ஈஸியா மிக்ஸ் ஆயிடும். எல்பிஜி வந்து டென்சிட்டி ஜாஸ்தியான கேஸ்ன்றதுனால வந்து ஏரோட மிக்ஸ் ஆகாம கீழே செட்டில் டவுன் ஆகும். அப்பதான் நமக்கு ஏதாவது ஒரு ஃபயர் ஆகிறதுக்கோ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கும். இதை பொறுத்தவரை ஈஸியா ஏரோட மிக்ஸ் ஆயிடும். எக்காரணத்தை கொண்டு வீட்டுக்குள்ள லீக் ஆச்சுனாலும் ஃபயர் ஆச்சுன்னா கண்டிப்பா 100% ஃபயரே ஆகாது. அந்த விதத்துல இது வந்து எல்பிஜியை விட ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்க குக் பண்றப்போ எல்பிஜியில் வந்து நமக்கு சமைக்கிறப்போ இருக்கிற சமையல்ல இருக்கிற டிஃப்ரென்ஸுக்கும் இதுல உள்ள ஒரு சமைக்கிறதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா எல்பிஜியில் கலோரிஃபிக் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமா குக் ஆயிடும். ரொம்ப ஹீட் எனர்ஜி ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகும். இதை பொறுத்தவரை ஒரு ரொம்ப ஈவன் ஹீட்ல இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்டும் அதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ரெண்டாவது ஸ்டவ்வும் பற்ற வைக்கிறேன். இது இப்போ எப்படி எரியுதுன்றது பார்த்துக்கிறேன். ரெண்டுலையுமே ஒரு நம்ம நார்மலா எல்பிஜியில் நம்ம எப்படி சமைப்போமோ அந்த அளவுக்கு ஈக்குவல் ப்ரெஷர் இருக்கும். சமையல்ல வேற எந்த வந்து ஸ்லோவோ இதுவோ நம்ம அதுல இருந்து நம்ம பார்க்க முடியாது. இப்போ பாருங்க, நம்ம இப்போ தான் பற்ற வச்ச தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. ஸோ ஹீட் எனர்ஜியை பொறுத்தவரை பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளால எல்பிஜிக்கு இருக்கும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஹீட் எனர்ஜி நல்லாவே இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த பயோகேஸ் பிளான்ட் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீட்டோட உரிமையாளர் இவங்க தான். இப்போ இவங்க கிட்ட இந்த பிளான்ட் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நேரடியாகவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இது கிட்டத்தட்ட மாட்டி 1 வருஷம் பக்கம் ஆயிடுச்சுங்கம்மா. இவ்வளவு நாள் உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இதை வந்து நீங்க வந்து டபுள் பர்னர்ல எவ்வளவு நேரம் உபயோகப்படுத்த முடியுது? 1.5 மணி நேரம் காலையில, ஈவினிங்கும் 1.5 மணி நேரம். ஈவினிங் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் நம்மளால சமைக்க முடியுது இல்லைங்களா? இப்போ ஒரு நீங்க இதுக்கு முன்னாடி எல்பிஜி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த பயோகேஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ சிலிண்டர் எப்படினாலும் நீங்க எல்பிஜி யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா சிலிண்டர் மாத்துறீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு ஒருக்கா மாத்திட்டு இருந்திருப்பீங்களா? ஒரு மாசத்துக்கு ஒருக்கா மாத்திட்டு இருந்தோம். இப்போ ஒரு 90 நாளுக்கு வருது. ஒரு 3 மாசம் வருது. இப்போ அதுவே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ பிளான்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப வேலை வைக்குது அந்த மாதிரி ஏதாவது தெரியுதுங்களா? இல்லைங்க, காலையில மட்டும் அதுக்கு சாணி கரைச்சு ஊத்துறாங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கேஸ் தேவை அடுத்து எதுக்கு வேணும்னா ஈவினிங் ஒரு கூட கரைச்சு விடுவாங்க. இல்லாட்டி இல்லைங்க, ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்க கரைச்சு விடுறீங்க. சாணி வேணுங்க, தேவைப்படுதுங்க. ஒரு கூட இப்போ நீங்க காமிச்ச பக்கெட் நான் பார்த்து ஒரு 20 கிலோ 25 கிலோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க காலையில ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் நீங்க கரைச்சு ஊத்துற மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. பிளான்ட்டை வந்து நல்ல முறையை உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நான் உள்ள வர பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன கிராமம், ரொம்ப அழகான கிராமம். இந்த இடத்துல நீங்க எங்களோட ப்ராடக்ட் இங்க யூஸ் பண்றது நினைச்சோம்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த இடம், உங்களோட இடம் இந்த உலகம் முழுக்க பரவணுங்க. உங்களோட நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி எல்லாரும் போட்டு எல்லாரும் யூஸ் பண்ணணும். ரொம்ப நன்றி. நன்றி. இவ்வளோ நேரம் இந்த பயோகேஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இந்த வாடிக்கையாளரோட அனுபவத்தையும் அவங்களும் பகிர்ந்துக்கிட்டாங்க, அதையும் கேட்டுருந்துருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு எல்பிஜியோட உபயோகத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாற்ற முடியும், ஒரு வேஸ்ட்லேருந்து எப்படி ஒரு எனர்ஜி எடுக்க முடியும், வீணாக போகிற ஒரு பொருள்லேருந்து நம்ம ஒரு கேஸை வந்து எப்படி உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல நம்ம இந்த இன்ஸ்டால் பண்ண இடத்துல இருந்து நீங்க வந்து அதோட ஃபுல் டீட்டெயிலை நீங்க தெரிஞ்சிருந்திருக்க முடியும். இதோட விலை, இந்த மாதிரி விவரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்க்ராலிங்லயும் நம்பர் இருக்கும். நீங்க அது கால் பண்ணுங்க. நீங்க அதை பத்தின விவரங்களை நாங்க உங்களுக்கு நேரடியாகவே நான் உங்களுக்கு சொல்றேன்.